வணக்கம், நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம பெயினோட்ஸ் டெமோக்ரஸி எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டத்தில் ஒருத்தன் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்காக நாங்கள் வந்து ரோஹிணி தேட்டருக்கு வந்திருக்கோம். ஸோ மக்கள் வந்து அவங்க வாயிலே வந்துட்டு பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி சொல்ல போகிறாங்க, அதுதான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படி உங்களை ஃபீல் பண்ண வச்சிருச்சா? பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. லாஸ்ட் சீன்லாம் பக்கா வந்துண்ணா, அதுவும் அந்த பேருக்கு போகும்போது காட்டுறாங்க பாரு, செம்மையா இருந்ததுண்ணா படம். நல்லா இருந்ததுண்ணா, சூப்பர். அசோக் செல்வன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குதுண்ணா. ஹலோ, நல்லா இருந்தது. கிரிட்டிக் படி சொல்லு. கிரிட்டிக் படியா நிறைய கிளீஷேஸ்க்கு விழுந்துட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் அவங்க அந்த ஒரு நோட்லேயே முடிச்சிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். திருப்பி இந்த லவ்வெல்லாம் கொண்டு வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக நான் இங்கே சொல்கிறேன், அங்கே போய் என்ன சொல்லுவேன், 2 மினிட்ஸில் சொல்லு. நல்லா இருந்துச்சு, நல்லா இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. பிரியா ஆனந்த் மற்றும் அசோக் செல்வன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அசோக் செல்வன் நல்லா நடிச்சு, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்ற படத்தை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. சூப்பர் பிரதர். அப்போ நீங்கள் மிடில் பெஞ்சரா? எல்லாருமே அப்படி தானே இருந்திருக்கோம். பாதி நேரம் ஒரு இடத்துல மாறி தானே ஆகணும். ஓகே, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. நீங்கள் வந்து இப்போ மிடில் பெஞ்சா, ஃபர்ஸ்ட் பெஞ்சா, இல்லை லாஸ்ட் பெஞ்சா? நான் காலேஜுக்கே போகாத பெஞ்சு. நல்லது. நல்ல மெசேஜ், படம் நல்லா இருந்துச்சு. குட் மெசேஜ், நல்லா இருந்தது. நல்ல ஸ்டோரி, கண்ணெலாம் கலங்கிருக்கு போலயே. பயங்கரமாக கலக்கிட்டேன். லாஸ்ட் 20 minutes மெசேஜ் கன்வேயிங்காக இருந்தது. அதர்வைஸ் இட்ஸ் யூஷுவல் பிளாட்ஃபார்ம் தான். பழைய கதை புது பாட்டிலில் போட்டுறது.